இனிமே பிங்கு அப்பாவுக்கு ஒரு சம்பு தண்ணி இட்டோமா? ஆமாம் ஆமாம், வீட்டுக்குள்ளே நுழையமுன்னா மகளுக்கு 2 பேரையும் காவுன்னு கத்தனா மட்டும் வந்து காலடியில் நின்றுவாளுகளாக்கா. என்னடி அன்னைக்கு காலையிலேயே கோவமாக இருக்கிறவ? ஆமாம், ஆம்பளையா சுருமா வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதையாவது கண்டுக்கிறணும். எல்லா டென்ஷனையும் தூக்கி என் தலையில் வச்சா அப்புறம் நான் இப்படி காவுன்னு கத்திக்கிட்டு டென்ஷனை தலைக்கேற்றிக்கிட்டு ஆஸ்பத்திரியில் போய் படுக்க வேண்டியதே. வேற என்ன, முதல்ல தண்ணியை குடிங்க. ஏடி என்னன்னு சொன்னா தானே தெரியும். சும்மா காலையிலேயே வந்து நின்றுக்கிட்டு காவுன்னு கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன புரியும் எனக்கு? பரிச்சை லீவு விட்ட நாள்ல இருந்து வீடுன்னு தங்குறாளுகள் அவங்க மகளுக்கு 2 பேரும். இப்படி டைன்னு அவள் வீட்டுக்கு போகிறேன் இவ வீட்டுக்கு போகிறேன், அந்த ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் இந்த ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு வீட்டுக்கு திரியிறாளுக. ஏம்மா 24 மணி நேரமும் அதுகளும் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் போர் அடிக்காதா? உன்னை வீட்டுக்குள்ளே இருக்க சொன்னால் இருப்பியா சொல்லு? இந்த நெடுவாளி வனசா இவளோட போய் பார்த்துட்டு இருந்தா தானே உனக்கு ரிலாக்ஸ்டாக இருக்குது. அதே மாதிரி தானே பிள்ளைகளுக்கும். ஊர் உலகம்லாம் அப்படி இருக்குல்ல மாமா. அந்த காலம் மாதிரியா இந்த காலம் இருக்கு? அப்படி இருக்கையில பொம்பளை பிள்ளைகளை எப்படி கண்ணம் கருத்தமாக பார்த்துக்கறேன்னு சும்மா விளையாட்டு போக்கில் பேசிட்டு இருக்கீங்களே என்ன? ஏன் நிக்கிலி, நீ பொழுதோட வீட்டில் தானே இருக்க, பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கிற வேண்டியதானே? அதை காட்டி என்ன வேலை இருக்கு உனக்கு? ஏங்க மாமா, அதுக்காக 24 மணி நேரமும் அவளுக்கு பின்னாடியே கொடி பிடிச்சிக்கிட்டு தெரிய முடியுமா? அவளுக்கு என்ன செய்கிறாளுங்க எது செய்கிறாளுங்க இங்கே போகிறாளுங்க இங்கே வராளுங்கன்னு. பொம்பளை பிள்ளைய வீட்டில் இருந்து ஒரு வீட்டு வேலையை கற்றுக்கறலாம், ஒரு வீடு வாச கூட்டலாம், பாத்திரம் விளக்கலாம். அம்மா அந்த குழம்பு வைக்க சொல்லிட்டாங்க, ஒரு குழம்பு வைக்கிறேன், குழம்பு வைக்கல அடுப்படியில் வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு பார்க்கலாம். நாளைக்கு அவளுக்கு அதே குழம்பு திரும்ப வச்சு காட்டலாம், என்னமும் செய்யலாம்ல. இப்படியே தெரிஞ்ச என்னதான் ஆகுறது சொல்லுங்க? நீங்களும் எதையும் கண்டுக்கிற மாட்டேங்கிறீங்க. நான் கண்டிச்சாலும் நான் பெல்லா வெல்லான்னு பேர் எடுக்கிறேன் உங்கள் அம்மாட்ட. நான் என்னதான் செய்கிறது? ஏடி அன்னைக்கிலே பிள்ளைகளுக்கு லீவ் விட்டாச்சு, என் கூட மாட வேலை செய்ய சொல்லுங்கன்னு இப்படி தலையை சுற்றி மூக்க தொடுறியோ? ஏன் பொம்பளை பிள்ளைய வீட்டு வேலை பார்த்தா என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன். இப்போவே பிள்ளைகளுக்கு நல்லதை பிள்ளைதை சொல்லி கொடுத்து வளர்க்காம நாளைக்கு புருஷன் வீட்டில் போய் மாமியை என்னையத்தான் பேசுவா, என்ன பிள்ளை வளர்த்துருக்காளுக இப்படி கொண்டு வந்து நம்ம தலையில கட்டி வச்சிருக்காளுகளேன்னு. அப்போ நாளைக்கு மொத்து வாங்கிட்டு வருவீல்ல, அப்போ தெரியும் உங்களுக்கு அதோட அருமை. ஏடி அன்னைக்கிலே நம்ம பிள்ளைய அப்படிலாம் போய் அடுத்த வீட்டில் மொத்து வாங்கிருங்களா சொல்லு? அதெல்லாம் நம்ம பிள்ளைய எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி நடந்துக்கிறங்க. நீ அதுகளை நினச்சலாம் கவலைப்படாத, கற்றுக்க வேண்டிய வயசில் கற்றுக்குறங்க. இப்போ கொஞ்சம் நாளைக்கு சின்ன பிள்ளைய விளாண்டுட்டு போகுது விடு. அப்போ மகளும் என்னமோ பண்ணுங்க போங்க, இதுக்கு மேலே நான் சொல்லி என்னத்துக்காக போகுது? அடடா, என்ன மாமாவும் அன்னைக்கிலிக்காவும் ஏதோ காரசாரமாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஹே வாங்கட்டி என்ன 3 பேர் ஒத்தாப்பில் வந்திருக்கீங்களே? என்ன மச்சான் வான்னு சொல்றீங்களா வராதேன்னு சொல்றீங்களா? ஏட்டி வனசா, உன்னை போய் மச்சான் வராதேன்னு சொல்லுவேனா? அட வந்து இப்படி பக்கத்தில் உட்கார பேசிகிட்டு இருப்போம். என்ன அடேங்கப்பா அன்னைக்கிலிக்கா, புருவத்தை கொஞ்சம் கீழே இறக்குங்க, பார்த்தாலே பக்குன்னு இருக்கு. இல்லடி மாடனே, சும்மா விளையாட்டுக்கு, வேற ஒன்றும் இல்லை. எப்போதும் உங்கள் மாமா இப்படி தானே விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாரு வனசா கூட்டிகிட்டே. எக்கா அன்னைக்கு அங்கிட்டு தள்ளி உட்காரு, கொஞ்சம் நேரம் மச்சான்ட்டு உட்காந்து பேசிட்டு வந்துட்டு போவோம். எட்டியில் இங்கே வரங்கட்டி இந்த வனசா குட்டிக்கு கொழுப்ப எப்படி வந்து பக்கத்தில் உட்காடுறானே. அப்புறம் மச்சான் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன எங்கள் அக்கா சோறு போடுதா இல்லையா? என்ன இப்படி துரும்பா இழைச்சி போயிட்டீங்களே? அட எங்கட்டி வனசா உங்கள் அக்கா சோறு ஓடுறா, எங்கள் டெய்லியும் பழைய சோறை காய்ச்சி ஊத்துறா. அப்படி இல்லைன்னா இந்த ரவை உப்புமாவை கிண்டி போடுறா. இதை திங்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ கட்டணே? அதான் பார்த்துக்கிட்டு ஒரு 2ஆம் கல்யாணம் பண்ணலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ ஒரு பொண்ணுன்னு இருந்த பாருவேன். ஏங்க மச்சான், பழைய சோறு போடுறதுக்கு இதுக்கு அன்னைக்கிலிக்கா, உங்களுக்கு ஓகேன்னா மட்டும் சொல்லுங்க. மேற்கு தெருவில் ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணை பேசி முடிச்சிருவோம். என்ன மாமாவை அப்போ பொண்ணு பார்த்துருவோன்றிய? கட்டுங்க டீ. நல்லால சொல்கிறாளுங்க, மேலே தெருவில் ஒரு பொண்ணு இருக்குது கீழே தெருவில் ஒரு பொண்ணு இருக்குன்னு. அடி நல்ல பொண்ணாக பார்த்து கட்டுங்க டீ உங்கள் மச்சானுக்கு. ஆமாம், நான் பாட்டில் காவேரி கஞ்சி குடித்தாலும் எங்கள் அம்மா வீட்டில் இருந்து நிம்மதியாக கஞ்சி குடிப்பேன்ல. ஹலோ மாம்ஸ், என்ன எங்கள் அக்காவே உங்களுக்கு ஓகே சொல்லிடுச்சு, அப்புறம் என்ன பொண்ணு பார்த்துடலாங்களா? அட ஆமா புள்ள மாடனே, உங்கள் அக்கா மாதிரி சேலையை கட்டிக்கிட்டு 24 மணி நேரமும் ஒரு கொண்டையை சுற்றிக்கிட்டு இருக்கிற பொண்ணா இல்லாமல் நல்லா உன்னை மாதிரி குதிரைவாளி சுடிதார் போட்டுக்கிட்டு நம்ம நெடுவாளி மாதிரி பேண்ட் செட்டு போட்டுக்கிட்டு தெரியுற பொண்ணா பாரு. அப்போ தான் வெளியே தடவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நல்ல டீசெண்டாக இருக்கும். அது சரி, இந்த உங்கள் மாமனுக்கு டீசெண்ட் வேணுமாம்ல? டீசெண்ட்டு நான் போயினா ஒரு பேண்டையும் சட்டையும் போட்டுட்டு வரட்டுமா? நல்லா இருக்கான்னு பார்க்கட்டுமா? அட எக்கா, அதான் எங்கள் மாமா உன்னே வேணான்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் நீ பேண்ட் சட்டையும் போட்டு சொன்னா மட்டும் வேணும்னா சொல்ல போகிறாரு. அட பேசாமல் இரு, நாங்கள் ஒரு நல்ல பொண்ணாக பார்க்குறோம். வரட்டேன் எவன் வரான்னு பார்க்குறேன். அவன் இடுப்பெலும்பு உடச்சி அடுப்பில் வச்சிட மாட்டேன். அன்னைக்கிலிக்கா நீ ஓகேனா சொல்லு, நெசமாமே ஒரு பொண்ணு இருக்கு, பேசி முடிச்சிருவாங்க. இல்லை என்னத்தை இவரோட போட்டுக்கிட்டு நீ மல்லி கட்டிக்கிட்டு கிடக்குற. அம்மாடி அம்மா குறுக்கெலும்பு உடச்சு விட்டாலே. ஏய் வனசா, பார்த்து மாமா பேசாம விடுறீங்களா இல்லையா? என்ன பழக்கது, என்ன பழகி தெரியுறியா? என்ன வனசாக்கா, அப்படியே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று போட்டுருவோமா? கையில் ஏந்திய கனவாணி, கைகால் முளைத்த காற்றாணி, கையில் ஏந்தியும் கணக்கவே இல்லையே. எட்டி நெடுவாளி வாயை மூடிட்டு இருக்க போறியா இல்லையா? அப்படி எட்டி எந்திரிட்டி, இப்போத்தான் ஒரு தள்ளுனதுக்கு இப்போத்தான் ஓவியமாக போய் விழுதுற. அப்பத்தேன் மனசா பார்த்துமா, கைகால் முறிஞ்சிட போகுது.
போது விடுங்க, அவதான் எந்திரிச்சு உட்காந்துட்டால, அப்புறம் என்ன தாங்கிட்டே இருக்கியே. மச்சான் விடுங்க, பரவாயில்ல விடுங்க விடுங்க, ஒன்றும் ஆகலை, அதெல்லாம் நல்லாத்தே இருக்கேன். மனசா ஐடி படல இல்லைம்மா? ஏங்க அதிசயமா பண்ணாதிய, திண்ணையிலேருந்து கீழே ஓட விழுகல, அதுக்குள்ளே தான் தாங்கி பிடிச்சிட்டியல, அப்புறம் என்ன அடிபட போகுது? பேசாமல் இருக்கீல இல்லையா? நெடுவாளி அன்னைக்கிலிக்கா எப்படிலாம் பொசசிவ் ஆகுறாங்க பாரு. ஏட்டி மாடுன்னு அப்புறம் என்னத்தையும் நம்மள மாதிரி வீட்டில் சொன்னாங்களேன்னா அக்கா கல்யாணம் பண்ணியிருக்கு, எவ்வளோ ஆசையாக மனசில் ஆசையை வளர்த்துட்டு கல்யாணம் பண்ணியிருக்கு, அப்புறம் அதுக்கு பொசசிவ்னஸ் இருக்காது. ஆமாம் அன்னைக்கிலிக்கா ஸ்டோரி சொல்லியே ரொம்ப நாளாச்சுல. அட ஆமாம் இல்லை, நானும் மறந்துட்டேன், இரு இன்னைக்கு கேட்போம். ஏன் அன்னைக்கிலிக்கா சரி சும்மா வீடு லேசாக இது பண்ணதுக்கெலாம் ஓவர் ரியாக்ட் பண்ணாத. ஆமாம் அன்னைக்கு மாமாவை கோவிலில் மீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த சீன் என்னங்கிறத சொல்லவே இல்லை, ஃப்ளாஷ்பேக் அதை சொல்லுக்கா. ஃப்ளாஷ்பேக்கா? என்ன ஃப்ளாஷ்பேக்கு? என்ன டி நெடுவாளி என்ன சொல்கிற? அட அது ஒன்றும் இல்லை மாமோய், நீங்கள் 2 பேரும் இவ்வளோ பொசசிவ்னஸாக லவ்வபிள் கப்பலாக இருக்கீங்களே, இதுக்கு என்ன ரீசன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு அன்னைக்கிலிக்காட்ட ஒரு நாள் கேட்டோம். அதுலேருந்து அப்படியே எபிசோடாக அன்னைக்கிலிக்கா டெய்லியும் சொல்லிகிட்டு இருக்கு. எல்லாம் அவங்க மேரேஜ் ஸ்டோரி தான், வேற என்ன. ஓ எங்கள் மேரேஜ் ஸ்டோரி தானா? சரி சரி சரி, இப்போ எதோட நிற்கிது? அடுத்து வேணா நான் சொல்லட்டுமா? ஆனால் ஆமாம் மாமா, ஒரு நாள் சும்மா விளையாட்டு பக்கத்தில் கேட்டாளுகளேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவளையே அதில் இருந்து ஃப்ரீயாக இருக்கிற நேரம் பூரா கதை சொல்லுன்னு ஆரம்பிக்கிறாளுங்க. எதோட முடிச்சிருக்கேன்னா, பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஒரு நாள் பிள்ளையார்பட்டியில் மீட் பண்ணணும்ல, அந்த கதையிலேருந்து தான் அதுக்கப்புறம் சொல்லணும். ஆமாம் ஆமாம், அன்னைக்கு கோயிலில் மீட் பண்ணதுக்கப்புறம் நேரடியாக அன்னைக்கிளி வீட்டுக்கே ஒரு நாள் போயிருந்தேன். அதுதான் அடுத்த சீனுன்னு நினைக்கிறேன். என்ன அன்னைக்கிளி? அட ஆமாம் மாமா, ஆமாம் ஆமாம், அதில் ஏன் அண்ணன் முட்டாட்டி அடித்த கூத்துக்கு தான் அளவே இல்லையே, அது ரொம்ப பெரிய கதையாக வேற போகும். அதனால நம்ம அதை நாளைக்கு கதையாக சொல்லுவோம், சரியா? நம்ம காலந்தான் இப்படியே அடுப்பூதியே போயிடுச்சு. என் மக அன்னைக்கிளியாவது நல்லபடியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். அந்த ஆண்டவன் என்ன எழுதி வச்சிருக்கானோ தெரியலையே. அம்மா உங்களை கொல்லை பக்கம் தேடிட்டு வரேன், நீங்கள் என்னடானா வந்து அடுப்படியில் இருக்கீங்களாக்க? ஆமாப்பா, அப்பா சுடுகஞ்சி போட்டு துவைய அரைக்க சொன்னார், அதான் அப்பாவுக்கு சுடுகஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு சௌமியாவுக்கு தங்கச்சிக்கெல்லாம் பூரி போட்டு தரேன்ப்பா. நான் கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன், குருமா மட்டும் வச்சுட்டேன்னா சாப்பாடு ரெடி ஆயிரும்ப்பா. அம்மா வயசான காலத்தில் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறணும். கஷ்டப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லடா மைனே, நீ நல்லா இருந்தால் போதும், எனக்கு அதுவே போதும்ப்பா. அம்மா நானும் சௌமியாவும் இந்த வீட்டில் வந்து இருந்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் அவள் பார்க்கணும். நீங்களும் அப்பாவும் கால் நீட்டி உட்காந்து சாப்பிட வேண்டிய வயசில் எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களேம்மா. நானும் அவள் பேச்சை கேட்டுட்டு அவள் பின்னாடியே போயிட்டேன். ஒரு கையாளாகாத பிள்ளைய பெற்றுட்டமேனு வருத்தப்படுறீங்களாம்மா? ஏன்ப்பா அப்படிலாம் சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நீங்கள் என்றைக்கோ ஒரு நாளைக்கு வந்தாலும் என் பிள்ளையெல்லாம் வந்து நிம்மதியாக இருந்துட்டு போறியல்ல, அந்த நிம்மதி உனக்கு கிடைச்சா போதும்டா மைனே. இங்கனுக்குள்ளே நீ இருந்தினா ஒவ்வொரு நாளும் உனக்கு நரகமாக ஆக்கி விட்டுருவாடா உன் பொண்டாட்டி. என்றைக்கோ ஒரு நாளைக்கு அம்மா உன்னையே பார்க்குறதே சந்தோஷமாக நினைக்கிறேன்ப்பா. அந்த பாக்கியத்தினாலும் எனக்கு கொடுத்துருக்கல்ல, எனக்கு அது போதும்ப்பா. அம்மா 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 அன்னைக்கிளி வரா பாருங்க, அழுகாமல் இருங்கம்மா, அவளுக்கு தெரிஞ்சால் வருத்தப்படுவாம்மா. என்ன அன்னைக்கிளி அம்மா பூரி போடுறாங்கன்னு தெரிஞ்சோன்னே வாடையை பிடிச்சிக்கிட்டே வந்துட்டு ஓல் இருக்கு? போனேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மாத்தான் வந்தேன். பொய் சொல்லாத. அம்மா பூரி போடுறாங்கன்னு தெரிஞ்சவொன்னே ஓடி வந்துவிட்டு உடனே சும்மா வந்தேன்னு பொய் சொல்கிறாரு. அம்மா அன்னைக்கிளி சின்ன பிள்ளையில பூரியை திருடி திம்பால, அப்படி திண்டுதாம்மா அன்னைக்கிளி பூரி மாதிரியே உப்பி போயிட்டா. அம்மா என்னம்மா நீனும் சிரிக்கிற? ஏமாட்டி அன்னைக்கிளி அண்ணன் நெசத்தை தானே சொல்கிறேன். அம்மா சின்ன பிள்ளையில உனக்கு பூரி சுட்டு இந்த பக்கம் அடுக்கிக்கிட்டு இருப்பேன், அந்த பக்கம் குருமா தாளிச்சு கொட்டுறதுக்குள்ளே இங்கிட்டு உள்ள பூரியை பூரா தூக்கிட்டு போய் கட்டிலுக்கு அடியில் உட்காந்துக்கிட்டு பிச்சு திண்டு தொலைஞ்சிருவேன். அப்புறம் வந்து பார்த்தோம்னா குருமாக்கு தொட்டுக்கிற பூரி இருக்காதுன்னு திட்டிக்கிட்டு தெரியுவேன். அந்த கதையை தானே அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அம்மா நான் ஒன்று அப்படிலாம் கருமத்தை திங்க மாட்டேனே, எனக்கு உங்கள் பூரியை வேணா ஒன்று வேணாம், எனக்கு பழைய சோறே கொடுங்க. அம்மா நேற்று வச்ச பழைய சோறு நிறைய மிஞ்சிருச்சு, மாட்டு தொட்டியில் போடணும் சொன்னீங்களம்மா, அதை எடுத்து அன்னைக்கிளிக்கு போடுங்க, அவள் எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுவா. அம்மா இங்கே பாருமா அந்த அண்ணனை. நான் பெத்த என் மக்கா, எப்படியெல்லாம் அண்ணனும் தங்கச்சியும் இந்த வீட்டில் திண்டு வளர்ந்திய, இப்படி அவாறு வரா நிற்கிறீங்களே, நான் என்ன செய்வேன்? அம்மா இப்போ நீ ஏன் தேவையில்லாமல் அழுதுகிட்டு இருக்கிற? மதுனி காதில் கேட்டுச்சுன்னா என்ன மாதிரி நினைப்பாகம்மா? அண்ணன் மனசு வருத்தப்படுமா இல்லையா? பேசாமல் இருந்து தொலையம்மா. அண்ணன் வருத்தப்படக்கூடாதுன்னு நான் பெத்த மகளும், தங்கச்சி வருத்தப்படக்கூடாதுன்னு நான் பெத்த மயனும் மாற்றி இப்படி பாசமாக இருக்காங்களே. இந்த பாசத்தை பூரா உடைக்கிறதுக்கு வந்திருக்காளே அந்த சிரிக்கி மக, என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போயிட்டாளே. எம்மா சும்மா தேவையில்லாமல் கண்டதையும் நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காதம்மா, உடம்புதான் வீணா போகும் பார்த்துக்க. என்னைக்கு இருந்தாலும் என் மேலே உள்ள பாசம் அண்ணனுக்கு, அண்ணன் மேலே உள்ள பாசம் எனக்கு என்னைக்கும் குறையாது. அதை ஃபஸ்ட்டு நீ மனசில் வச்சுக்காம சொல்லிவிட்டேன். நாங்கள் கல்யாணம் முடிச்சு பேரம் பேத்தி எடுத்தாலும் அண்ணன் தங்கச்சி எப்போதும் இப்படித்தாம்மா ஒத்துமையாக இருப்போம். அடுத்தவங்க 1000 வந்து சொல்லட்டுமா? நாங்கள் எப்போதும் இப்படித்தாம்மா இருப்போம். உன் பிள்ளைகளாவே ஏமா நீ அழுதுகிட்டு இருக்கிற? அம்மா
அம்மா அழுகாதியம்மா, மனசு கஷ்டமாக இருக்குமா அம்மா? நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாமேன்னு வந்தேன். நீங்க என்னடானா அம்மையும் பிள்ளையும் மாத்தி மாத்தி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இங்கனக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. சரி சரி, இங்கனக்குள்ள அழுதுகிட்டே இருங்க. நான் ஒரு விஷயத்தையும் சொல்லலை, நான் போறேன். அன்னைக்கிளி என்ன விஷயமா? என்னன்னு சொல்லிட்டு போனே, அழுகலை பாரு. வேணாம், அம்மையும் பிள்ளையும் மாத்தி மாத்தி நல்லா கட்டி பிடிச்சி அழுதுக்குறங்க. அதுக்கு தானே உங்களுக்கு நேரம் இருக்கு. நான் சொல்றதை கேட்கறதுக்கு எங்க நேரம் இருக்கு? கல்யாண பொண்ணு சொல்லுட்டி, என்ன விஷயம் சொல்லு. அப்ப அம்மா அழுகிறத நிறுத்த சொல்லு, நான் சொல்றேன். அம்மா, கல்யாண பொண்ணு ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்காக போல இருக்கு. எத்தனை பவுன் நகை போடணும் நட்டு போடணும்னு கேட்க வந்திருப்பாளோ. என்ன விஷயம்னு கேட்போமா, அழுகாம இருங்க. சிரிச்சிட்டேன் போதுமாட்டி, இப்போ என்ன விஷயம்னு சொல்லு. அண்ணே, அம்மா மூஞ்சி எங்க வந்து பாருவே, காமெடி பீஸ் மாதிரி இருக்குது. அதை நார்மலா இருக்க சொல்ல, அப்பதான் சொல்லுவேன். எடியில சொன்னா சொல்லு, சொல்லாட்டி போகமாட்டே. சரி சொல்றேன். மாப்பிள்ள நேற்று சாயங்காலம் போன் அடிச்சாகலாம். அவங்க இந்த பக்கம் யாரோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராகலாம். அப்படியே நம்ம வீட்டுக்கும் வரவான்னு கேட்டாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. வீட்டுக்கு வரவான்னு கேட்குறவங்கள்ட்ட வர வேணான்னு எப்படி சொல்றது? அதனால நான் சரி வாங்கன்னு சொல்லி தொலைஞ்சு விட்டேன். தப்போ, வர சொல்லியிருக்க கூடாதோ, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு. அதான் சரி உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன். ஏம்டி, மாப்பிள்ளை வர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்பாட்டையும் அண்ணன்ட்டையும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்லட்டி. நீ பாட்டில் வான்னு சொல்லிட்டியே என்ன? ஐயோ, நான் தாம்மா புத்தி அழுத்து இப்படி சொல்லி தொலைஞ்சுபிட்டேன். அவங்க நம்மளை பார்க்கறதுக்காண்டி வரலையா, யாரோ பக்கத்தில் ஃப்ரெண்டு இருக்காகலாம். அவங்கள பார்க்கும்போது அப்படியே வந்து பார்த்துட்டு போகவான்னு கேட்டாங்க. கேட்குறவங்கள்ட்ட என்னென்ன மறுப்பு பேசுறதுன்னு நானும் சரி வாங்கன்னு சொல்லி தொலைஞ்சுபிட்டேன். எம்மா, நான் வேணும்னா ஃபோன் அடித்து வேணான்னு சொல்லிடட்டுமா? தம்பி, நீ என்னப்பா சொல்கிற? மாப்பிள்ளைய கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வர வைக்கிறது எப்படின்னு சரிப்பட்டு வருமானு தெரியலையே. சௌமியா இன்னமும் தப்பாக நினச்சிக்கிருவாளோப்பா. அம்மா, சௌமியா என்ன நினைக்க போறா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்னைக்கிளி வேற கேட்ட உடனே வான்னு சொல்லிட்டான். திரும்ப நம்ம ஃபோன் அடித்து வேணான்னு சொன்னோம்னா ஒரு மாதிரி இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு வர்றத அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஏதாவது தப்பாக நினச்சாலும் நினைப்பாங்க. இப்போ என்ன செய்கிறது? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அவர் வர்றபடி வந்துட்டு போகட்டும், மற்றதை நம்ம அப்புறம் பார்த்துக்குருவோம். என்னைக்கா இருந்தாலும் அன்னைக்கிளியே கட்டிக்கிற போகிற மாப்பிள்ள தானே, அப்புறம் நாளை பின்ன வந்து போய் தானே ஆகணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்னைக்கிளி, நீ அவரை வர சொல்லு. சரிண்ணே, தேங்க்ஸு. ஏம்மா, அன்னைக்கிளிக்கு இந்த மாப்பிள்ளையே ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. அவர் வாராருன்னு சொன்னோன்னே பிள்ளை முஞ்சில எம்பிட்டு சந்தோஷம் பாருங்களேன். ஆமாப்பா, என்கிட்ட நல்லபடியாக இருந்தால் சரிதே. சரிம்மா, நீங்கள் இந்த டிஃபன் வேலையை பாருங்கள். நான் சௌமியாவை துணைக்கு அனுப்புகிறேன். நான் மார்க்கெட்டுக்கு போய் மீன் நண்டு ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேம்மா. அன்னைக்கு வந்துட்டு ஒழுங்காக சாப்பிடாம போயிட்டாங்க. இன்றைக்கி ஏதாவது சாப்பிட வச்சு அனுப்பலாம்ல, அவ்வளோ மரியாதையாக இருக்காது. நான் போயிட்டு வந்துடுறேம்மா. தம்பி, சௌமியாவும் நல்லா வல்லு வதக்குன்னு கவுச்சின்னா விரும்பி சாப்பிடுவா. கணக்காக எடுத்துகிட்டு வராமல் கூட எத்தனை எடுத்துகிட்டு வாப்பா. அவள் 1000 பண்ணாலும் மருமக மேலே உள்ள பாசம் உங்களுக்கு போகாதில்ல. எடுத்துகிட்டு வரேன். எம்மா, யாரோ பெல்ல அடிக்கிறாங்க, கதவை திறங்க. ஏட்டில இங்கனக்குள்ள சவுடால தானே உட்காந்துருக்குற. எந்திரிச்சு இந்த கதவை திறந்தாத்தே என்ன? அம்மா போம்மா, நான் தான் காப்பி குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன்ல, அப்புறம் கதவை திற அதை திறன்னு. இப்படி திண்டுபிட்டு சோவாவை விட்டு எந்திரிக்காம இப்படி அசையாம உட்காந்துரு. நாளைக்கு மாமியா வீட்டில் போய் என்னென்ன பாடுபட போறேன்னு பாருட்டி. நானா ஒரு பாடும் பட மாட்டேனே, எனக்கெல்லாம் என் புருஷன் பார்த்து கொடுப்பாரு. ஆமாம், உங்கள் அப்பனை கட்டையிலேயே நாங்களும் இதே வார்த்தை தான் சொல்லிட்டு வந்தோம். எங்களை கட்டிக்கிற போகிறவங்க பார்ப்பாங்க, எங்கள் புருஷன் பார்ப்பாங்கன்னு. இப்போ உங்கள் அப்புக்காரவங்க பார்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி தான் நாளைக்கு உங்களை கட்ட போகிறவங்களும் பார்ப்பாங்க. நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதேன், புருஷன் மார்க பார்ப்பாங்கன்னு. ஏன் புருஷன்லாம் பாப்பா, நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. தம்பி, வாங்கப்பா, வாங்க. நல்லா இருக்கீங்களாப்பு? தம்பி, நீங்களாப்பு நல்லா இருக்கீங்களாப்பு? வீட்டில் எல்லாரும் சுகமாக இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க அத்தை. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? மாமாலாம் நல்லா இருக்காங்களா? எம்மா, யார்கிட்டமா பேசிட்டு இருக்கிற? யாருமா? ஏட்டி, அன்னைக்கிளி மாப்பிள்ளை தம்பி வாராருன்னு சொன்னீலட்டி. மாப்பிள்ளை தான் வந்திருக்காரு. என்ன இப்படி நேரத்தோட வந்துட்டாரு? நீ இப்படி நைட்டியை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறவ எந்திரிச்சு ஓடி போய் ஒரு தாவணி பாவடை எடுத்து கட்டிட்டு ஓடியா. ஐயா, மாப்பிள்ளையா? ஐயா, அவர் லேட்டால வருவாருன்னு நான் இன்னும் குளிக்காம சுத்திக்கிட்டு இருக்கேன். எம்மா, நீ எப்படியாவது இங்கனக்குள்ளேயே வச்சு பேச்சு கொடுத்துக்கிட்டு இருந்துமா. நான் போய் சீக்கிரமா குளிச்சுட்டு ஓடியாந்துடுறேன். சரி டி, பெருசா போயிட்டு ஓடியா. அந்த பையனை என்னன்னு இங்கனையே நிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறது. சீக்கிரம் ஓடியாட்டி. ஒன்றும் இல்லைப்பா, இந்த அன்னைக்கிலேயே நைட்டி உடுப்பை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா அதை உங்களை பார்த்தோன்னே வெக்கப்பட்டுக்கிட்டு ஓடியே போயிட்டா. நீங்கள் வாங்கப்பா, உள்ளே வாங்க. மேடமை பார்க்கலாமே நம்ம வந்தா மேடம் வெக்கப்பட்டுட்டு ஓடுறாங்களோ. சரி ஓடட்டும். தம்பி உங்களை தாப்பா. அன்னைக்கிளி இப்போ வந்துடுவா. செத்தோட உனக்குள்ளே உட்காந்துருங்க, நான் போய் காப்பி கொண்டுட்டு வரேன். இல்லை அத்தை, பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்க. அடவே, மாப்பிள்ளை வந்துட்டார் போல் இருக்கு. வாங்க மாப்பிள்ளை, வாங்க. ஆமாம் மச்சான், இங்கே பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டை பார்க்கலான்னு வந்தேன். அதான் சரி அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலாமேன்னு.
நீங்கள் பேசிக்கிட்டு இருங்கப்பா, அம்மா போய் காப்பி தண்ணி கொண்டுட்டு வரேன். சரிம்மா சரிம்மா. அம்மா அப்படியே சமையல் வேலையை கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க. சரிப்பா சரிப்பா. அப்புறம் மாப்பிள்ள, ஜாபெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான், நல்லா போயிட்டு இருக்கு. அண்ணே அண்ணே, இதுக்கு கேட்கவே மாட்டேங்குது. அண்ணே நான் வந்துட்டேன். என்ன அன்னைக்கு வந்துட்டு பேசாமல் நிற்கிறேன்? மாப்பிள்ளை வந்திருக்காருல, வாங்கன்னு சொல்கிறது இல்லையா? என்ன பழக்க வழக்கதெல்லாம்? வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா நல்லா இருக்கேன்ப்பா. அன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லாத்தான் இருக்கேன். சரிம்மா அன்னைக்கு அம்மா மீன் வாங்கிட்டு சொன்னாங்க, நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன். நீ கொஞ்ச நேரம் மாப்பிள்ளைகிட்ட இருந்து பேசிட்டுமா? சரிண்ணே, போயிட்டு வா. மாப்பிள்ளை தப்பா எடுத்துக்காரியே, கடை வரைக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, ஒரு 5 நிமிஷம் நகைச்சிட்டு பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சரி மச்சான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வாங்க. உட்காருங்களேன், ஏன் நின்றுக்கிட்டே இருக்கீங்க? இருக்கட்டும்ப்பா, பரவாயில்ல. உங்களை பார்க்கறதுக்காக 2 மணி நேரம் பைக்கில் உட்காந்தே ட்ராவல் பண்ணி தான் வந்தேன். அதனால கொஞ்ச நேரம் நிற்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. அன்னைக்கு இந்த மாப்பிள்ளைக்கு காப்பியை கொடு. 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு. இந்தாங்க காப்பியை குடிங்க. அம்மா அன்னைக்கு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? என்ன கலரா? ஏன் கேட்குறீங்க? எனக்கு சிவப்பு கலர் தான் பிடிக்கும். இல்லைப்பா, கல்யாணத்துக்கு முகூர்த்த புடவை மாப்பிள்ளை வீட்டு சைடு தான் இருக்கணும். அதான் சரி, உங்களுக்கு பிடிச்ச கலராக எடுத்தோம்னா நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கல்ல, அதனால தான் தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். முகூர்த்தத்துக்கா? சரி சரி. அப்புறம் அன்னைக்கு தாவணி போட்ட சட்டை சூப்பராக இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு நைட்டி போட்டிருந்தீங்கல்ல, அது இன்னும் அழகாக இருந்துச்சு. சரி சரி. அப்புறம்ப்பா அன்னைக்கு போன தடவை கோயிலில் பார்க்கும்போது வேஷ்டி சட்டை தான் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதனால் இனிமேல் வேஷ்டி சட்டையே கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். வீட்டில் உள்ள பேண்ட் ஷர்ட்லாம் கூட தூக்கி போட்டுட்டேன். இனிமேல் வேஷ்டி சட்டையில் தான் என்ன பார்க்க போகிறீங்க பாருங்கள். என்னம்மா, சொன்னது மாதிரியே மீன் கறி நண்டுன்னு பயங்கரமாக அமர்க்கலப்படுத்திட்டீங்களே மாப்பிள்ளைக்கு. ஆமாடா தம்பி, நீ வாங்கிட்டு வந்த எல்லாத்தையும் அம்மா சமைச்சிட்டேன். மாப்பிள்ளை வந்தோடனே சாப்பிட வேண்டியதான். அட அட அட, பயங்கரமாக தலைவாழ விருந்து நடக்குது போல் இருக்கு. வாமா சௌமியா, உனக்கும் சேர்த்து தான் சமைச்சிருக்கேன். அன்னைக்கு மாப்பிள்ளை சாப்பிட்டுட்டு போன பிறகு நீனும் உட்காந்து சாப்பிடுமா. பார்த்தீங்களாங்க உங்கள் அம்மாவை? அன்னைக்கு மாப்பிள்ளை சாப்பிட்டுட்டு போன பிறகு தான் நான் சாப்பிட்ணுமா. சௌமியா, ஆரம்பிச்சிட்டியா? ஏதாவது பிரச்சனை பண்ணணுமா இப்போ உனக்கு? நான் என்னங்க இப்போ பிரச்சனை பண்ணேன்? இந்த வீட்டில் நான் என்ன பேசினாலும் அது பிரச்சனை தான். என்ன அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்காரு, அவர் வந்து சாப்பிட்டுட்டு போகட்டும், அதுக்கப்புறம் நீ எதுவாக இருந்தாலும் பேசிக்க, சரியா? அது வர கொஞ்ச நேரம் அமைதியாரு. ஓஹோ, அப்போ அன்னைக்கிலேயே இனிமே கட்டிக்க போகிற மாப்பிள்ளை தான் உங்களுக்கு முக்கியம். அப்போ நான் கட்டிட்டு வந்த மருமக நான் இந்த வீட்டுக்கு முக்கியம் இல்லை, அப்படி தானே? சௌமியா, மாப்பிள்ளை அன்னைக்கிளியோட மாடியில் நின்று பேசிக்கிட்டு இருக்காருமா. நீ பேசுகிற சத்தம் எதுவும் கேட்டுச்சுன்னா தப்பாக நினைப்பாகம்மா, கொஞ்சம் அமைதியாக இருமா. கேட்டிங்களாங்க? கேட்டிங்களா உங்கள் அம்மா சொன்னதை? நான் பேசுனதை கேட்டால் உங்கள் வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கு அசிங்கமாக போயிருமா. அதனால உங்கள் அம்மா என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க. வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போயிடுவோம். இதுக்கு மேலே இந்த மானக்கிட்ட சோறு இந்த வீட்டில் உட்காந்து திங்கணுமா? சௌமியா, நீ என்ன லூசாட்டி? அம்மா என்ன அப்படியே சொன்னாங்க? அன்னைக்கு மாப்பிள்ளைக்கு கேட்டோம், கொஞ்சம் அமைதியாக பேசுன்னு தானே சொன்னாங்க. ஏன் நீ மென்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்க? சௌமியா, நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன சொல்கிறம்மா? இல்லாதையும் பொல்லாதையும் பேசி வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளையை அசிங்கப்படுத்தி விடாதம்மா. அவர் நம்மளை பற்றி என்னம்மா நினைப்பாரு? அன்னைக்கிளிக்கு இப்போ தான் நல்ல வரன் அமைஞ்சிருக்கு, அதுக்கு எடுத்து விட்டுறாதம்மா. குடும்பம் பேரை கெடுத்துறாதம்மா. ஓஹோ, அப்போ உங்கள் மகளுக்கு வர்ற நல்ல வரனெல்லாம் நான் தான் கெடுத்து விட்டேன்னு சொல்கிறீங்களா? உங்கள் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு நான் தான் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்களா? எப்படியெல்லாம் கெட்ட எண்ணம் பிடிச்சி போய் தெரியுறீங்க சௌமியா? பின்ன என்னங்க, உங்கள் அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்க? அன்னைக்கிளிக்கு வர்ற வரனை நான் தான் கெடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்களும் கேட்டுட்டு பேசாமல் இருக்கீங்க. சௌமியா, இப்போ எதுக்கு எங்கள் அம்மாவை தேவையில்லாமல் அழுத வச்சுக்கிட்டு இருக்க? அடடடடடா, உடனே நீலி கண்ணீரை வடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? குடும்பமே சேர்ந்து இந்த நாடக கம்பெனியை எப்போ தான் நடத்துவீங்க, எப்போ தான் முடிப்பீங்கன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இந்த நாடக கம்பெனிக்கு புது மெம்பர் வேற. அம்மா, அன்னைக்கிளியும் மாப்பிள்ளையும் வராங்க, கொஞ்சம் நேரம் கண்ணை தொடச்சிட்டு 2 பேரும் அமைதியாக இருங்க. சௌமியா, அன்னைக்கிளி மாப்பிள்ளை வந்திருக்காரு, வாங்கன்னு சொல்லு. வாங்க வாங்க. ஆமாக்கா, நல்லா இருக்கீங்களா? இருக்கோம். மாப்பிள்ளை, சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, உட்காருங்க, சாப்பிடலாம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. உங்களுக்காக தான் இங்கே பாருங்க, ஓடுறது தாவுறது ஆடுறது பறக்கிறது குதிக்கிறது நிற்கிறதுன்ட்டு அத்தனை வகையிலையும் பொரிச்சு வறுத்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போகணும். இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. இல்லை மச்சான், இப்போ வரும்போது தான் ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்தேன். வந்தோடனே அத்தை காஃபி வேற கொடுத்துட்டாங்க, அதையும் குடிச்சிட்டேன்னா அதனால் வயிறு ஃபுல்லாகிருச்சு. இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கிறேன் மச்சான். ஏன் சாப்பிட்டுட்டு போகலாம்ல? சாப்பிடலேன்னு தானே சொன்னீங்க?
என்ன மாப்பிள்ள திடீர்னு இப்படி சொல்கிறீங்க? உங்களுக்காக தான் காலையில் அம்மா விழுந்து விழுந்து சமைச்சிட்டு இருந்தாங்க. சாப்பிடாம போனால் அம்மா வருத்தப்படுவாங்க. 2 வாய் சாப்பிட்டுட்டு போங்களேன். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும். இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறேன். டைம் ஆயிடுச்சு. பசங்க வேற கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு போகலாம்ல? இல்லைப்பா அன்னைக்கு பரவாயில்ல இருக்கட்டும். நான் கிளம்புறேன். அத்தை வருத்தப்படாதீங்க. நான் இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக சாப்பிட்றேன். போயிட்டு வரேன். மாப்பிள்ளை எல்லாத்தையும் கேட்டுப்பட்டு தான் சாப்பிடாம போகிறாரு. மதனி, நீங்க பேசின எல்லாமே மாடி வரைக்கும் கேட்டுச்சு மதனி. அங்கே வரைக்கும் சத்தம் கேட்டதுனால தான் அவர் சாப்பிடாம போயிட்டாரு. அன்னைக்கு அங்கே வரைக்கும் அம்மா சத்தம் கேட்டுச்சு. ஆமாண்ணே, அங்கே வரைக்கும் சத்தம் கேட்டுச்சு. அவர் என்ன சத்தம், யாரோ பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அதெல்லாம் கேட்டுட்டு நம்மளை தான் பேசுறாங்களோன்னு அவர் சாப்பிடாம போயிட்டாருண்ணே. சௌமியா, உன்னால தான் வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை சாப்பிடாம கூட போயிட்டாரு. ஓஹோ, இப்படி நாளும் உங்கள் அம்மாவுக்காகவும் உங்கள் தங்கச்சிக்காகவும் தான் என்ன அடிச்சிட்டு இருந்தீங்க. இப்போ வீட்டுக்கு இன்னும் வரவே இல்லை. அந்த புது மாப்பிள்ளைக்காக கூட என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ? அடிங்க அடிங்க.